இன்னைக்கு ஃபுட்பால்லேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் அட்டாக்கர் அவரோட சின்ன வயசுல வேற ஒரு ஸ்போர்ட்காக வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினாரு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னன்னு சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் டே 17 ஆஃப் 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எர்லிங் ஹாலாண்ட் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுட்பால்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் அட்டாக்கரா இருக்காரு. ஆனா சின்ன வயசுல டிஃப்ரெண்ட். 2006ல அவருக்கு 5 வயசா இருக்கும்போது சில்ட்ரன்ஸ் லாங் ஜம்ப் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவர் ஜம்ப் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 1.63 மீட்டர். அந்த ஏஜ் கேட்டகரியில இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டா இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா இருந்துச்சு, ஹாலாண்டோட பாடி, அவரோட அத்லெட்டிக் எபிலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. நார்வேல வளர்ந்த ஹாலண்ட் யூரோப்ல இருக்க பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் மாதிரி ஸ்பாட்லைட்ல வரல. ஸ்மால் கிளப்ல ஆரம்பிச்சாரு. நிறைய பேர் இவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனா இவர் எதையுமே மைண்ட்ல எடுத்துக்காம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் சால்ஸ்பர்க் போனாரு. சாம்பியன்ஸ் லீக்ல ஹேட்ரிக்கும் அடிச்சாரு. ஃபுட்பால் வேர்ல்டே ஷாக் ஆச்சு. அதுக்கப்புறம் டார்ட்மண்ட், அப்புறம் மான்செஸ்டர் சிட்டி, இன்னைக்கு எல்லா டிஃபெண்டர்ஸ்க்கும் ஒரு நைட்மேரா இருக்காரு. இந்த FIFA வேர்ல்டு கப்ல இவர் அன்ஸ்டாப்பபிள் மிஷின் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. 5 வயசுலயே வேர்ல்டு ரெக்கார்ட், 20 வயசுல ஃபுட்பாலே டாமினேட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ கீழே எல்லாரும் எர்லிங் ஹாலாண்ட கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. லெட்ஸ் see if he replay for a தமிழ் கிரியேட்டர். மறக்காம டே 17க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.